ஐயோ, சரி, வெறும் வயித்துல நீ இப்படி போக கூடாது. ஒரே நிமிஷம் இருங்க, இதோ நான் வந்துடுறேன். மாப்பிள்ள, புனிதா, இந்த பாலை குடிச்சிட்டு போங்க. ஒண்ணும் இல்லைங்க. கை சுட்டுச்சாமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பால் கொட்டிடுச்சே. ஐயோ, அத்த கை தவறி கொட்டிடுச்சு, அவ்வளவுதான் அத்த. இதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? அதான் இன்னொரு டம்ளர் இருக்குல்ல, அதை புனிதாவே குடிக்கட்டும். அது இல்ல மாப்பிள்ள, நீங்க அவரை பார்க்க கிளம்பும் போது இப்படி அபசகுணமா. ஐயோ அம்மா, கை தவறி விழுந்ததுக்கெல்லாம் காரணம் தேடாதீங்கம்மா. இங்க பாருங்க, நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. நாங்க காலையில வந்துடுறோம். சரி, நீங்க கவனமா போங்க. மாப்பிள்ள, அவரை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அத்த, மாமா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரி புனிதா, இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு போமா. மா இல்லம்மா, வேண்டாம், நாங்க கிளம்புறோம்மா. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. பாத்து போங்க. போய் தூங்குங்க. பாத்துமா. ஐயோ, பால் கொட்டிடுச்சே. சிஸ்டர், அப்பா பார்க்கலாமா? அவரோட அட்டெண்டர் இருப்பாரே, அவரு எங்க? இல்ல, அவர் என் தம்பி தான். அவருக்கு பதிலா தான் நாங்க வந்திருக்கோம் இப்போ. மேடம், பேஷண்ட்டுக்கு துணையா ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். சிஸ்டர், இவங்க கன்சீவா இருக்காங்க, இவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு போக முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க 2 பேருமே இருக்கோமே. சாரி சார், இங்க பேஷண்ட் கூட ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். உங்கள யார் இருக்க போறாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. புனிதா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் மாமாவை பாத்துக்கிறேன். கிளம்புங்க. இல்ல கபிலன், அப்பா கூட நான் இருக்கேன். எனக்கும் அப்பா கூட இருக்கணும்னு தோணுது. நீங்க போங்க. என்னாச்சு கபிலன்? இல்ல, எனக்கு சொல்ல தெரியல. நீங்க, நானும் இங்கே இருக்கேனே. நர்ஸ் சொன்னதை கேட்டீங்கல்ல? வேண்டாம். ஏற்கனவே நடந்த விஷயத்துல டாக்டருக்கு நம்ம மேல வருத்தம் இருக்கு. நீங்க போங்க, நான் அப்பாவை பத்திரமா பாத்துக்கிறேன். அப்படியா? தனியா அப்பாவை பாத்துப்பீங்களா? நான் அப்பா கூட தானே இருக்க போறேன். மத்தபடி அவருக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி நர்ஸ் தானே பாத்துக்க போறாங்க. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க.